ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bhuvi food world. Dill leaves வச்சு சப்பாத்திக்கு சைடிஷாக குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதான் dill leaves. இதோட தமிழ் பெயர் சதக்குப்பை. இதோட தண்டை கட் பண்ணிவிட்டு கீரையை மட்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பத்து பல் பூண்டு, 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. குருமா ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்கின பிறகு பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கீரையை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. கீரையை இந்த மாதிரி ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை நல்லா வதங்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையாவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக கடலை மாவு கரைச்சி திக்னஸ்க்காக சேர்க்க போகிறோம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் துருவன தேங்காய், கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு கீரை வெந்து வரணும். நல்லா கொதிச்சு வந்த பிறகு 3 டீஸ்பூன் கடலை மாவை இது மாதிரி தண்ணியாக கரைச்சிட்டு சேர்த்து கட்டிப்படாமல் உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இது சப்பாத்தி கூட அரிசி ரொட்டி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.